எல்லாருக்கும் வணக்கம். சோபகிருது வருடம் முடிஞ்சு போச்சு. இப்போ குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. ஏற்கனவே குரோதி வருடத்துக்கு உண்டான ராசி பலன் எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். சரி, இப்போ இந்த மாதம் இருக்கு இல்லையா, குரோதி வருடத்தோட சித்திரை மாதம், அதில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா? ஏன்னா வருஷத்தோட மாதம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் இந்த சித்திரை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன், அவர் மேசத்தில் உச்சமடைஞ்சிருக்காரு. எப்போவுமே சித்திரை மாதம்னா மேசத்துக்குள்ளே சூரியன் உச்சம். அதோட இந்த மாதத்தில் செவ்வாய் சனி கூட்டணி அப்படிங்கிறதும் உடையுது. கும்பத்தில் இருந்த செவ்வாய் 9ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போயிடுறாரு, ராகுவோட போய் இணைஞ்சிக்கிறாரு. அதோட புதன் வக்கரமாகி கிடந்தார் இல்லையா மீனராசியில், 3ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. அப்புறம் ஒரு 20 நாளைக்கு அங்கே இருந்துட்டு 23ஆம் தேதி மேசராசிக்கு போயிடுறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்தார். 12ஆம் தேதி அன்னைக்கு அவரும் மேசராசிக்கு போகிறாரு. குரு பகவான் மேசராசியிலிருந்து 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு போகிறாரு. குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு. சனி பகவான் கும்பராசிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசிலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் மேசத்துலேருந்து மீன வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பண்ண போகுது, என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 6ஆவது வீட்டில் புதனோடு சேர்ந்துருக்காரு. 8ஆவது வீட்டுக்கும் அதிபதி சுக்கிரன் தான், ராசிக்கு மட்டும் அதிபதி கிடையாது. அப்போ 8க்கு அதிபதியாக இருக்கிற சுக்கிரனும் 12க்கு அதிபதியாக இருக்கிற புதனும் சேர்ந்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது. கூட இருக்கிறவங்களால நன்மை கிடைக்கும், பயப்பட வேண்டியதில்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவன் எல்லாமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனாக தான் இருப்பான். நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறவன், நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவன், இவனை கூட இருந்தே குழி பறிக்கணும்னு நினைக்கிறவன், அவெல்லாம் யாரும் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டான். நம்மளை சுற்றி இருக்கிறவன் பூரா நல்லவன் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெருத்த நம்பிக்கையை கொடுக்கும். பரவாயில்ல, நமக்கு ஒன்று பார்த்துக்குவாங்க, எதாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு மருத்துவமனையில் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குவாங்க கூட சந்தோஷமாக படுத்துருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தப்பிச்சுக்கலாம், என்ன பெரிய விஷயமா, இது ஒரு விஷயமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மாதம் முதல்லே இருக்கும். அதுமாரி உறவுகள் வகையில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அப்படிங்கிறது மாறும். ஏதோ ஒரு ரூபத்தில், ஒரு பங்காளிக வகையில், உரமுறை வகையில், ஒரு இடம் பிரச்சனையாக இருந்திருக்கலாம், ஒரு சொத்து தகராறாக இருந்திருக்கலாம், இல்லை பொண்ணு கொடுக்கல வாங்கலை அப்படிங்கிற மாதிரியான மனக்கசப்பு இருந்திருக்கலாம். என் வீட்டில் பொண்ணு கட்டாமல் அடுத்த வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறான், என் வீட்டில் மாப்பிள்ளையை கொடுக்காம அடுத்த வீட்டில் போய் கொடுக்குறான், இந்த மாதிரி மனக்கசப்பு. இல்லை ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடல, பத்திரிக்கையில் பேர் போடலை, இப்படிலாம் சொந்த பந்தத்துக்குள்ளே இருந்த கடந்த கால மனக்கசப்பு அப்படிங்கிறது மாறி இப்போ சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு பிரிஞ்சு போன உறவுகள்லாம் ஒன்று சேரும். அப்போ இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிற உறவுகள்லாம் ஒன்று சேருது, குறிப்பாக பங்காளிகள் வகையில் உறவுகள் பிரிந்தது ஒன்று சேருது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். பங்காளிகள் சகிதமாக போயிட்டு இந்த சித்திரை மாத தொடக்கத்திலேயே குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத செய்யுங்க. முடிஞ்சால் வருஷ பிறப்பு அன்னைக்கு சித்திரை 1ஆம் தேதியே போய் குலதெய்வ பிரார்த்தனைங்கிறத செய்யுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இது சுமாரான ஒரு அமைப்பு தான். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 2 பகை கிரகங்கள் சேர்ந்துருக்கு. அப்படிங்கும்போது இது புத்திரஸ்தானமாகவும் இருக்குது. அப்படிங்கிறதால பிள்ளைகளால், குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்களால் சில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் பெண் பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கிறது நல்லது. ஒரு காதல் உறவில் இருக்கலாம், தெரிய வரலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இல்லைன்னா உடல்நல பிரச்சனைகள் வரலாம். அவங்களுக்காக செலவு பண்ணணும், ஐயோ பிள்ளை கஷ்டப்படுதே அப்படின்னு நம்ம வேதனை போடணும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரலாங்கிறதால கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். அதுமாதிரி சின்னதாக ஒரு உடம்பு சரியில்லை போல இல்லைன்னாலும் உடனே நம்ம சௌகரியத்துக்கு போய் மருந்து மாத்திரை வாங்கி தின்னுட்டு இருக்காமல் மருத்துவரை பார்த்து வைத்தியம் பார்த்துக்கிறது நல்லது. அதோட சித்திரை 3ஆம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி, மீனராசியில் போய் அவர் வக்கரமும் ஆகிட்டார், நீசமும் ஆகிட்டார், 2மாயி பலம் இழந்து போயிட்டார். 9க்கும் 12க்கும் அதிபதியான புதன் அவர் இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்படிங்கும்போது தந்தை வழி சொத்துக்களால் ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் சாதகமாயிடும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்திருக்கும், இல்லைன்னா தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருந்திருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியாமல் போயிருந்திருப்பீங்க. இதெல்லாம் இதுக்கு மேலே சரியாயிடும். அதுமாதிரி பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வரும். ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போய் சொத்துக்காக கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காமல் 4 சொந்தக்காரனை வச்சுங்க வாப்பா, ஊரில் 4 கிராமத்தில் பெரியவங்க நாட்டாமங்கன்னு இருப்பாங்க இல்லையா, கூப்பிட்டு வச்சு பேசி அந்த பகுதி வளர்க்கக்கூடியோ இல்லை இந்த சாதி வளர்க்கக்கூடியோ சொத்தை பிரிச்சுக்கலாம். பெரிய பஞ்சாயத்து எதுவும் வராது. அதுமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயரதிகாரிகள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அப்படியே நல்ல மனமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும்.
இந்த ஆள் என்ன வேலை செஞ்சாலும் எரிஞ்சு விழுறான், நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் ஆனால் ஒன்றும் வேலையும் செய்யாதவனை உயர்த்தி பேசும்போது நமக்கு வயிற்றுக்கு வருத்தமாக இருக்குது. இவ்வளோ வேலை நான் செய்கிறேன், அவன் ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவனை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும் அப்படின்னு புலம்புனவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகள் உங்களோட செயல்பாடுகளை புரிஞ்சு நடந்துப்பாங்க. நமக்கு 10 ரூபா நிதி சன்மானம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நம்மளை போட்டு கொடுத்துக்கிட்டு காக்கா பிடிச்சிக்கிட்டு ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருந்தவங்களாம் அவனுக்கு உண்டான கர்ம வினைகளை அனுபவிக்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். அதுமாதிரி சுயதொழில் செய்கிறவங்களுக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும். 10 ரூபா வருமானம் கூடுதலாக கிடைக்கும். தென்னாயிரம் வியாபாரம் பண்ண 500 ரூபா கிடைச்சிது அப்படிங்கிறவங்க 2000 வியாபாரம் பண்ண ஒரு 700-800 கிடைச்சிது அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் தரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து லாபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் 9ஆம் தேதி அன்னைக்கு மீனத்துக்கு போயிடுறாரு. அப்பாடா, ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது பலப்பட போகுது. இதோட செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது முடிய போகுது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வச்சு கடனை அடைச்சிக்கலாம். மாதம் 10 ரூபா சம்பளம் வருது, இது வயிற்றுக்கும் வாய்க்கும் தான் சரியாக இருக்குது, வாங்கின கடனை எங்கேருந்து அடைக்கிறதுன்னு நினச்சவங்களுக்கு 10 ரூபா சம்பளம் கூடுதலாக கிடைக்குங்கிறதால கடனை அடைச்சிடலாம். அதோட சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டில் தனித்து நிற்க ஆரம்பிச்சிடுறாரு செவ்வாய் கலண்டு போன பிறகு. அப்போ அந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக கிடைக்க போகுது. செவ்வாய் தடுத்துக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை சரியாக செய்கிறது, முன்னோர்கள் பெயரை சொல்லி சாமி கும்பிட்றது, மறைந்தவர்களை நினைவில் அடிக்கடி எடுத்துக்கிட்டு வந்து அவர்களுக்கு வணக்கம் சொல்கிறது, அவரை வணங்குறது, குலதெய்வ பிரார்த்தனை செய்கிறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா சனி உங்களை உச்சத்தில் கொண்டு போய் வைப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதோட சித்திரை 12ஆம் தேதி மேசராசிக்கு சுக்கிரன் போயிடுறாரு. ராசி அதிபதி உச்சத்தில் இருந்தார் இல்லையா, அவர் மேசத்துக்கு வந்துடுறாரு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ராசிநாதன் வந்து ராசியவே பார்க்குறாரு. ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி, திருமண கனவுகள் நனவாகிறது, இது எல்லாமே நடக்கும். எல்லாம் ஊருக்குள்ளே சங்கிலி ஒன்று போட்டு சுற்றுறானோ, நம்ம ஒரு மோதிரம் எடுக்கணும், செயின் எடுக்கணும்னு பார்க்குறேன், நம்மளால் முடிய முடியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களாம் ஒரு நகை நட்டு போட்டுக்கிட்டு வெளியே போகிற நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதுமாதிரி நல்ல உடுப்புகள் வாங்குவீங்க, கொஞ்சம் துணிமணி உடுத்துறதுல ஒரு நவநாகரிகத்தோடு மாறுவீங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தா சினிமாவில் நடிக்கிற மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க. கூட இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்படுவான், என்னடா டிப்டாப் வர ஒரு நாள் இல்லாமல் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி. உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல கடமைகளை கரெக்டாக செய்வீங்க, மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க, இவங்கிட்ட ஒரு வேலையை நம்பி ஒப்படைக்கலாம் அப்படின்னு அலுவலகத்தில் அதிகம் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதோட கடந்த காலகட்டத்தில் பெண்வெளி பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் அவமானம் ஏற்பட்டிருந்தால் இப்போ இது சரியாகும். ஆஃபீஸில் ஒரு பெண் ஊழியரால் பிரச்சனை, இல்லை ஒரு தவறான சகவாசத்துக்கு போய் சிக்கிட்டேன் அதால் அவமானம், இல்லைன்னா ஒரு பெண்ணால் வழக்கில் ஒன்றில் சிக்கிட்டேன், பெண்ணுக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், இப்படி கடந்த காலகட்டத்தில் ஏதாவது பெண்வெளி பிரச்சனைகள் இருந்தால் சரியாயிடும். கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்து பிரிஞ்சு போயிருந்தீங்கன்னா கூட இப்போ ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதோட சித்திரை 23 மேசராசிக்கு புதன் வராரு, 9க்கும் 12க்கும் அதிபதி 7க்கு வராரு. அப்படிங்கும்போது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மனைவி ஒரு படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகணுன்னு விரும்புகிறாங்கன்னா இப்போ வேலைக்கு சேர்த்து விட்றலாம். யாரோ ஒரு அதிகாரியை பார்க்குறேன், அரசியல்வாதியை பார்க்குறேன்னு பார்த்துட்டா ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை தனியார் துறையில் வேலைக்கு போகிறனாலும் தாராளமாக அனுப்பி வைக்கலாம். புத ஆதித்ய யோகமும் இருக்குது அப்படிங்கிறதால கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். துளாராசி மாணவர்களுக்கு ஒரு நல்ல மாதம், விரும்பிய சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். பரீட்சையில் நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறதையும் எடுத்துடலாம். குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு குரு வராரு. ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியான குரு 8க்கு வரார். அவரோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 2 4 12 விழுது. அஷ்டம குரு அப்படிங்கிறதால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். எண்ணெய் காரம் கொழுப்பு மசாலாவெல்லாம் இனிமேல் குறைக்கணும். அதுமாதிரி வெளியிட உணவுகளை தவிர்த்துடணும். வெளியூருக்கு போனாலும் கூட ஏதோ ஒரு ஜூஸு கீஸு பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்துடணும். இல்லை 2 நாள் தங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு எளிதாக செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது நல்லது. குடும்பத்தோடு போகிறீங்கன்னா கட்டுசோறு தூக்கிட்டு போயிடலாம், கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை. வெளியில் தின்னுட்டு குடல் வெந்து போகிறத நம்ம பாட்டுக்காக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கிறது நல்லது. அஷ்டம குரு கொஞ்சம் பண விஷயத்தில் முடைய கொடுப்பார். நம்ம நினச்ச நேரத்தில் காசு வராது, கடைசி நேரத்தில் தான் வரும். வருமா வராதான்னு இழுத்து பிடிச்சின்னு தான் காசு வரும். குரு பார்வைக்குன்னு பலன் இருக்குது. 2வது வீட்டு 4வது வீடு 6வது வீட்டை குரு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஒரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்தால நல்லது அப்படிங்கிறது நிறையா செய்வார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. வருட பிறப்பு அன்னைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி விடியகால எழுந்திரிச்சு குளிச்சு முழுவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் தெய்வத்தை வணங்கலாம். ஒரு 9 ஏழைகளுக்கு அன்றைக்கி அன்னதானம் பண்ணுங்கள்.
ஒரு அற்புதமான தொடக்கமாக இந்த சித்திரை மாதம் இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.